Good morning, students. Myself Kalaimannan from Hope Foundation. So here we continue the basic computer concept part 2. So let's go the input device. என்னென்ன input device in computer பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் காமன்லி யூஸ்டு இன்புட் டிவைஸ் பார்த்தீங்கன்னா கீபோர்டு தான். ஏன்னா கீபோர்டு இல்லாமல் கம்ப்யூட்டரில் எதையும் செய்ய முடியாது. ஸோ கீபோர்ட் மஸ்ட் இம்பார்ட்டண்ட். அதில் பார்த்திங்கன்னா எர்கனாமிக், ஃபிட், நேச்சுரல் அண்ட் ஹேண்ட் பிளேஸ்மெண்ட் ரொம்ப ஹேண்டுக்கு எர்கனாமிக்காக இருக்கும். அண்ட் அதோட ஸ்பெஷல் கீஸ் பார்த்திங்கன்னா என்டர், ஃபங்க்ஷன், கண்ட்ரோல், ஆல்ட், நம்பர் லாக், எஸ்கேப். ஸோ லைக் தட் தேர் ஆர் 101 கீஸ் இன் ஏ கீபோர்ட். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதை வந்து ஒயர்லெஸ்ஸாகவும் யூஸ் பண்ணலாம், லைக் ப்ளூடூத் கீபோர்டாகவும் யூஸ் பண்ணலாம், அண்ட் யூஎஸ்பி ஒயர்டு கீபோர்டாகவும் யூஸ் பண்ணலாம். இல்லை என்டரில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பெஷல் 2 என்டர்ஸ் இருக்கும். ஸோ மோஸ்ட்லி நம்ம ப்ராப்ளம் என்ட்ரி யூஸ் பண்ணால அந்த 2 என்டர்ஸில் கொடுத்துருப்பாங்க. மற்ற ஃபங்க்ஷன் கீஸ்னால் F1, F2 லைக் திஸ் ஃபங்க்ஷன் கீஸ். தென் கண்ட்ரோல் கீஸ் இருக்கும், நியூமரிக் கீஸ் இருக்கும், நம்பர் கீஸ் தட் இஸ் 1 to 0 to 9, and alphabet keys A to Z. So these are the specialty in keyboards. So next we go to input device mouse. So mouse one of the input device in computer and most probably used thing. ஸோ எந்த அளவுக்கு கீபோர்டு முக்கியமோ அதோ அளவுக்கு மவுஸ் ரொம்ப முக்கியம். ஸோ இட்ஸ் கண்ட்ரோல் கர்சர்ஸ் ஆன் ஸ்க்ரீன். ஒரு சின்ன ஏரோ மார்க் மாதிரி ஸ்க்ரீனில் தெரியும், அது பேர் தான் கர்சர். ஸோ அந்த கர்சரில் வந்து மவுஸ் மூலிமா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் மவுஸ் ரொம்ப யூஸ் பண்ணும். ஸோ மேபி மெக்கானிக்கல் ஆர் ஆப்டிக்கல். மோஸ்ட் மாடல்ஸ் ஹேவ் வீல் ஃபார் ஸ்க்ரோல் பண்ணுறதுக்கு வீல் மவுஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ டெக்னாலஜி படி பார்த்தா எல்லா இடத்துலையும் லேசர் மவுஸ் இருக்குது. ஸோ அப்புறம் ட்ராக் பால் மவுஸு, ஆப்டிக்கல் மவுஸ், ஸோ யூஎஸ்பி மவுஸு, ப்ளூடூத் மவுஸ். ஸோ மவுஸில் நிறையா டைப்ஸ் இருக்குது. ஸோ நம்ம மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா லேசர் மவுஸ் தான் எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறாங்க. லேசர் பாயிண்ட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா அதில் லேசர் இடத்துக்கு பதிலாக சின்ன ட்ராக் பால் இருக்கும், ஒரு பால் மாதிரி. அந்த பாலை ஸ்க்ரோல் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. நெக்ஸ்ட்டு சம் இன்புட் டிவைஸ் பார்த்திங்கன்னா பாயிண்டர்ஸ் ரீப்ளேஸ் மவுஸ் ஆன் நோட் பேடில் பாயிண்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ட்ராக் பாயிண்ட், ட்ராக் பால், டச் பேட்லாம் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் ஸ்கேனர் பார்த்திங்கன்னா நம்ம எது அப்படியே ஸ்கேன் பண்ணி நம்ம சிஸ்டத்துக்கு அப்படியே இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டாக்குமெண்ட்டாக இருக்கட்டும், அந்த மார்க் ஷீட்டு, டிசிஸ் லைக் இதெல்லாம் ஸ்கேன் பண்ணி நம்ம சிஸ்டத்தில் சேவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டிஜிட்டல் கேமரா. ஸோ கேமரா இட்ஸ் இன்புட் டிவைஸ். நெக்ஸ்ட்டு பாருங்கள் டச் ஸ்க்ரீன் அதே மாதிரி தான் நம்ம சிஸ்டத்தில் டச் பண்ணி நம்ம செல்லு யூஸ் பண்ண மாதிரி நம்ம சிஸ்டத்துலையும் யூஸ் பண்ணலாம் டச் ஸ்க்ரீன். நெக்ஸ்ட்டு வாய்ஸ் யூஸிங் ஹெட்ஃபோன்ஸ் ஆர் ஏர்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணி வாய்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அது ஒரு இன்புட் டிவைஸ். ஸோ தீஸ் ஆர் சம் இன்புட் டிவைஸ் இன் கம்ப்யூட்டர். Next we go to output device. Output device பார்த்திங்கன்னா மானிட்டர், பிரிண்டர், டிஸ்க் ட்ரைவ், மோடம்ஸ். டிஸ்க் ட்ரைவ் பார்த்திங்கன்னா கேன் ஆல்சோ பி இன்புட் டிவைஸ். பிகாஸ் நம்ம இன்புட் டிவைஸும் யூஸ் பண்ணலாம், வேறு நம்ம டிஸ்க் ட்ரைவ் வாங்கி வெளில வச்சு அவுட்புட் டிவைஸாக யூஸ் பண்ணலாம். அதான் சொல்கிறாங்க. மோடம் அதே மாதிரி இன்பில்டாக சிஸ்டத்துலையும் வச்சுக்கலாம், இல்லை அவுட் சைட்லேயும் வாங்கி மோடம் யூஸ் பண்ணலாம். அதான் கேன் ஆல்சோ பி இன்புட் டிவைஸ் சொல்லியிருக்காங்க. இன்புட் டிவைஸில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் இன்புட் டிவைஸ் சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மானிட்டர்ஸ் இஸ் நத்திங் பட் மேட் ஆஃப் டினி எலமெண்ட்ஸ் கால்ட் பிக்சல்ஸ். அதில் சின்ன பாக்ஸ் மாதிரி இருக்கும் அந்த டினி எலமெண்ட்ஸ், அது கால் பிக்சல்றாங்க. ஈச் ரோ ஆஃப் பிக்சல் இஸ் கால்ட் ஏ ஸ்கேன் லைன். ஈச் ரோ ஆஃப் பிக்சல், ஒரு ரோ ஃபுல்லாக என்ன சொல்கிறாங்க, ஸ்கேன் லைன் சொல்கிறாங்க. பிக்சர் இஸ் டிஸ்பிளேடு பை எலக்ட்ரிக்கல் பீம் லைட்டிங் அப் சர்டின் பிக்சல். ஸோ ஒரு எலக்ட்ரானிக் பீம்லேருந்து லைட்டிங் பண்ணி நமக்கு சர்டின் பிக்சல்ஸ் கிடைக்கும். ஸோ இதான் மானிட்டர்ஸோட ஸ்பெஷாலிட்டி. மானிட்டர் ரெசல்யூஷன் பார்த்திங்கன்னா ரெசல்யூஷன் இஸ் ஹவு டு ஷார்ப் அண்ட் கிளியர் த பிக்சர்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு மானிட்டர் ரெசல்யூஷன் இஸ் ஹவு டு ஷார்ப் அண்ட் கிளியர் த பிக்சர். ஹவு மெனி ஸ்கேன் லைன்ஸ் ஆன் த ஸ்க்ரீன். அந்த சொன்ன பிக்சல்ஸ், ரோ ஆஃப் பிக்சர்ஸ் இஸ் கால் ஸ்கேன் லைன். பார்த்திங்கன்னா 640 into 480 லைன்ஸ் தான் ரோ ரெசல்யூஷன். அதே 1600 into 1200 தான் ஹை ரெசல்யூஷன். ஸோ இதான் மானிட்டரோட பிக்சல்ஸோட டிபெண்டிங் அப்பான் த கிளாரிட்டி ஆஃப் த பிக்சர். ஸோ நெக்ஸ்ட் வி கோ டு டைப்ஸ் ஆஃப் மானிட்டர். அதில் 3 டைப்ஸ் கொடுத்துருக்காங்க. சிஆர்டி, கேத்தோட் ரே டியூப், எல்சிடி லிக்விட் கிறிஸ்டல் டிஸ்பிளே, எல்இடி லைட் எமிட்டிங் டையோட். ஸோ நீங்கள் மோஸ்ட்லி ப்ராபப்ளி இப்போ இந்த ஃபியூச்சர் இந்த டென்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்இடியும் பார்த்துருப்போம். ஸோ அதெல்லாம் நம்ம மோஸ்ட்லி எல்சிடி யூஸ் பண்ணுறாங்க, எல்இடி யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் கம்பேர்டு டு எல்சிடி, எல்இடி இஸ் மோர் கிளாரிட்டி அண்ட் மோர் எஃபெக்டிவ். எல்சிடி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். தென் சிஆர்டி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்லாம் சிஆர்டி தான் யூஸ் பண்ணாங்க. கேத்தோட் ரே டியூப், ஒரு ரே டியூப் வந்து மூலிமா ரெஃப்ளெக்ஷன் பண்ணி நமக்கு
டிவியில் டிஸ்பிளே ஆகும். CRT stands for cathode ray tube. CRT monitors are older types of monitors. They are curved and bulky. ஸோ பார்த்தீங்கன்னா கவுடாக இருக்கும், ரொம்ப பல்கியாக இருக்கும். பெருசாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த காலத்து டிவிலாம் அப்படி தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வி கோ டு பிரிண்டர்ஸ். பிரிண்டர்ஸில் பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் இருக்குது: லேசர், இங்க்ஜெட், டாட்மேட்டிக்ஸ். ஸோ நowadays we go to lasers only. அதான் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. லேசர், இங்க்ஜெட். அதில் என்ன பார்த்தீங்கன்னா லேசர் பார்த்தா ஒர்க் சிமிலர் டு காப்பி மிஷின். கலர் பிரிண்டர்ஸ் அவைலபிள் பட் மோர் எக்ஸ்பென்சிவ். Fast, quiet with excellent quality, more expensive to buy and operate. Some units can photocopy and print. ஸோ இதை ரொம்ப மோஸ்ட் எக்ஸ்பென்சிவாக இருக்கும், ரொம்ப குயிக்காக இருக்கும். ஸோ லேசர் டெக்னாலஜி மூலம் ஒரு மேக்ஸிமம் ஒரு 2 seconds 3 seconds காப்பி எடுத்துடலாம். ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும், மோர் எக்ஸ்பென்சிவ். ஸோ இதான் இப்போ லேசர்ஸோட ஸ்பெஷாலிட்டி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாட்மேட்டிக்ஸ் strike pins against ribbon to print. Come 924 pins, once very popular, now placed with inkjet and laser. ஸோ டாட்மேட்டிக்ஸ் பார்த்தா இந்த பில்லிங்லாம் பொறுத்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. அதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு அந்த சில இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரப்பர் ரிப்பன் மாரி வச்சு வந்து போகும். ஸோ அந்த பிரிண்டர்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம். ஸோ அதான் டாட்மேட்டிக்ஸ் பிரிண்டிங்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்க் செட்னா குவைட் ஸ்மாலர் ஜெட் ஆஃப் இங்க் ஆன் டு பேப்பர் டு ஃப்ரம் கேரக்டர். ஸோ இங்க் செட் பண்ணால் இங்க் ஃபில் பண்ணுவாங்க. ரீப்ளேஸ் பை டாட்மேட்டிக்ஸ். குவைட் டஸ் நாட் குட் ஜாப் ஆன் கலர். ஸோ கலர் பிரிண்ட் கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கான்னு சொல்கிறாங்க. ஸோ பட் குட் குவாலிட்டி நல்லாயிருக்கும். சில சைடில் இங்க் டேங்க் ஃபில் பண்ணி தான் அந்த இங்க் ஜெட் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதான் பிரிண்டர்ஸோட டைப். ஸோ வி வில் கண்டினியூ நெக்ஸ்ட் பார்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.